ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போகிற இடத்த அந்த வீட்டுக்காரங்க வீட்டிலேருந்து பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்காங்க. அந்த மலை நெல்லிக்காய், எங்கள் ஊரில் மலை நெல்லிக்காய்ன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிறைய இருந்துச்சிங்களாம். அது ஒரு கிளை டபக்குன்னு முடிஞ்சு விழுந்துச்சான். பிஞ்சு பூவு ரொம்ப முத்துந்து எல்லாமே. இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்துச்சா, ஏன்னா முத்துற டைம் வெயிட்டு தாங்காத விழுந்துட்டுருக்கும் போல். முத்துற டைம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அலசிட்டு வேக வச்சாங்க. வேக வச்சுட்டு வேக வைக்கும்போது உப்பு போட மறந்துட்டேன். பார்த்துங்க என் குழப்ப. அப்புறம் வேக வச்சுட்டு அதை உடச்சி எடுத்து, அது உடச்சோடனே அழகாக அப்படியே பீஸ் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. உடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நான் வந்து ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி தான். கடுகு கொஞ்சம், வெந்தயம், சீரகம், மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் போட்டு தனியா இதெல்லாம் போட்டு வெறும் வானலில் வறுத்துட்டு, எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் வானலில் வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது தனியாக வச்சுப்பேன். அப்புறம் நல்லெண்ணெய் எப்பவுமே நான் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுப்பேன். அது கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் மிளகாத்தூள், அந்த அரிசியை அரைச்சி வச்சது, அதுக்கு இது டப்பா பேர் என்னங்க, பெருங்காயத்தூள், அதெல்லாம் போட்டு கொட்டி கிண்டி எடுத்துட்டு அப்புறம் இதையும் கொட்டி இதெல்லாம் கிண்டினேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது லைட்டாக வந்து உப்புலாம் இப்போ போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக இதுவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் கசப்பு மாதிரி. அப்புறம் 2 நாள் கழித்து சாப்பிட்டோங்க, செமையாக அந்த நார்மலாக நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா அப்படி இருக்குது, இனிக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்து வணக்கி வச்சுட்டு மாடு மேய்க்க போயாச்சு. பாய். அப்புறம் மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பட்டிலாம் சாணம் அப்படியே இருந்துச்சுங்க. அங்கே மாடு கட்டுற இடத்த இந்த ஆட்டுக்கெல்லாம் அள்ளி கூட்டிகிட்டு, இந்த பிள்ளைங்க வேறு சண்டே முடிஞ்சுதா, இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் கடப்பரப்பி போட்டாங்க. மாடு கூட கட்ட இடம் இல்லாத. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதில் ஏதோ குண்டாலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாடல் மாதிரி நல்லா இருந்துச்சு. அவன் அதெல்லாம் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு அப்புறம் திரும்பி மாட்டை எடுத்து வந்து கட்டிட்டு அப்படியே சும்மா வயலில் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்தேன். நல்லா அந்த பனி பெஞ்சதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு பூச்சி, அது என்ன பூச்சி தெரியல, அழகாக கூடு கட்டி நல்லா அழகாக இருந்துச்சு. அதில் இந்த பனியோடு சேர்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. சரி பாய். அப்புறம் ஈவினிங்காக பிள்ளைங்களாம் வந்த பிறகு கொஞ்சம் மீன் வாங்கிட்டே வந்திருந்தேங்க. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் மீன் தான் செய்வோம், நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அது வேறு சாப்பிட்டு என் வாய் வேறு பொறுக்காதா, சாப்பிட்டு குண்டாயிடுறேன். அதனால் மீன் சாப்பிட்டா கொஞ்சம் குண்டாக மாட்டேன்னு பெரியவங்க சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் பழைய சோப்பாடு இருந்துச்சு. சரி வந்த நேரத்துக்கு பிள்ளைங்க சாப்பிடாமட்டு எடுத்து வச்சுட்டு மீதி பாத்திரம்லாம் விலைக்கு போட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த ஊறுகாய், இது எலுமிச்சை ஊறுகாய், அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு போட்டிருப்பேன், அந்த வீடியோ இருக்குது பாருங்கள். எலுமிச்சை ஊறுகாய், மீன் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். என் பையனை வந்து என் பொண்ணு திட்டாங்களாம், அதனால எப்படி பார்க்குறான் பாருங்கள், பருவம் மாதிரி. ஐயோ சாமி, இந்த பிள்ளைங்கள வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுதுங்க. இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு அவ்வளோலாம் பேச தெரியலைங்க, பரவாயில்ல இருந்தால் கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் சாப்பிட்டு பிள்ளைங்கள ட்ரெஸ் மாற்றிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானே வேலை பார்த்துட்டு வீடு வாசலாம் பெருக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் டியூட்டிக்கு. இந்த ஒரு வாரம் நைட்டுங்க.